பிரணவப் பொருளே, விநாயகப் பெருமானே, உங்கள் திருவடிகளுக்கு என் அன்பு வணக்கம். நல்லிசை செல்வரான நாரதருக்கு நல்வாழ்த்துக்கள். எம்மை அழைத்த காரணம்? புண்ணிய நதியாக விளங்கிய பொன்னி அகத்தியரிடம் சற்று வாய்ப்புடுக்காக பேசியிருக்கிறார். அதன் காரணமாக பூமண்டலத்தில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்த அவளை அகத்தியர் தன் கமண்டலத்திற்குள் அடைத்து வைத்திருக்கிறார். அடக்கத்துடன் நடக்க வேண்டிய பெண்கள் அத்து மீறி பேசினால் பெரியவர்கள் கண்டித்து தண்டனை கொடுக்கத்தானே செய்வார்கள். உண்மைதான். ஆனால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பார்கள். அப்படி இருக்க இந்த தமிழகத்தில் ஓட வேண்டிய நதியை தன் சொந்த காரணத்திற்காக அடைத்து வைத்து விட்டால் இந்த மண்ணில் வாழ வேண்டிய உயிர்கள் எல்லாம் என்ன ஆவது? அப்பப்பா, இது பெரும் பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை. இதற்கு தாங்கள் தான் நீதி வழங்க வேண்டும். சரி, இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எதற்கும் முன்னின்று நல்வழி காட்டும் தாங்களே இதற்கும் பொறுப்பேற்று ஒரு வழி காட்ட வேண்டும். எப்படி? அகத்தியர் கமண்டலத்தில் அடைத்து வைத்திருக்கும் அந்த பொன்னி நதியை நிரந்தரமாக தேக்கி நிறுத்தி விடாமல் மீண்டும் இந்த மண்ணிலே ஓட விட்டு பொன் விளையும் பூமியாக்க வேண்டும். அதாவது அகத்தியரின் கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து விட வேண்டும். அவ்வளவுதான். அதை செய்தால் போதும். இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். நாராயண். என்ன இது? இந்த காக்கை வந்தா என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து விட்டது. என்ன மாயம் இது? அகத்தியரே, காக்கை வடிவில் வந்து நான் தான் உமது கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து விட்டவன். எதற்காக அப்படி செய்தாய்? சிறுவன் வடிவில் வந்து சித்து விளையாட்டுகளை செய்து காட்டுபவனே, யார் நீ? உம்மோடு சற்று நேரம் விளையாட வந்த ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளையா? பிள்ளை யார்? புரியவில்லையா? அகத்தியரே, சித்தி, பக்தி, முக்தி அனைத்திற்கும் வித்தாக விளங்குபவன் நான். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என் கமண்டலத்தில் அடைபட்டு கிடந்த பொன்னி நதியை என்னுடைய உத்தரவின்றி எதற்காக பூமியிலே ஓடவிட்டாய்? நீண்டு ஓட வேண்டிய நீரை நீர் எதற்காக கமண்டலத்தில் அடைத்து வைத்தீர்? அடைத்து வைத்தது என் சொந்த பிரச்சனை. ஓடவிட்டது பொது பிரச்சனை. சிறுவனே, என் கோபத்திற்கு ஆளாகப் போகிறாய் நீ. உங்கள் கோபம் சாபமெல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடாது. நீ என்ன உமையொரு பாகனாக விளங்கும் ஈசனுக்கும் முதல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். வீண் வாதமா செய்கிறாய்? விநாயக பெருமானே, பிரணவப் பொருளே, இது என்ன நாடகம்? சரி, குட்ட வந்ததை ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? குட்டுப்பட்டாலும் தமிழ் எழுதும் தவசீலர் கையால் குட்டுப்பட வேண்டும். குட்டுங்கள். ஐயோ, அபசாரம், அபசாரம். நான் உங்களை குட்டுவதா? என்ன அகத்தியரே, என்னை குட்ட வந்து தங்கள் தலையிலேயே குட்டிக் கொண்டீர்? பிள்ளை வடிவில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். வந்திருப்பது பிள்ளையாரே என்று தெரிந்ததும் என் தவறை உணர்ந்து நானே குட்டிக் கொண்டேன். வேதநாயகா, இன்று முதல் நான் மட்டுமல்ல, என்போல் தவறு செய்பவர்கள் எல்லாம் தங்களை தரிசிக்க வரும்போது அவரவர்கள் தலையில் குட்டிக் கொண்டுதானே தீர வேண்டும். அகத்தியரே, நீர் தவறொன்றும் செய்துவிடவில்லை. ஆணவத்தோடு பேசிய பொன்னி நதியை அடக்கி புத்தி புகட்டினீர்கள். அவளும் தன் பிழையை உணர்ந்து திரும்பி விட்டாள். அதனால்தான் நானும் அவளை தமிழ் மண்ணில் ஓடவிட்டேன். இறைவா, தங்களால் இந்த மண்ணுக்கும் ஒரு புண்ணிய நதி கிடைத்தது. இல்லை இல்லை, தங்களால் தான் பொன்னிக்கும் ஒரு புதுப்பாதை கிடைத்துள்ளது. அதனால் உங்கள் திருவாக்காலேயே அவளுக்கு ஒரு புது பெயர் சூட்டி விடுங்கள். பெருமானே, தாங்களே காக்கை வடிவில் வந்து என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து அதன் காரணமாக அந்த நீர் விரிந்து ஓடியதால் இன்று முதல் காவிரி என்று பெயர் பெற்று செழிப்போடு விளங்கட்டும். ஆஹா, அழகான பெயர். இனி இந்த மண்ணில் காவிரி தலையாய நதியாக விளங்கட்டும். வாழ்க நீர், வளர்க உமது தொண்டு. விநாயக பெருமானே, அனைத்தும் உன் செயல்.